அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே சர்ச்சு போயிட்டு வந்து ஒரு 3 o'clock தான். ஏன்னா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மதியமே சிக்கன் குழம்பு சாதம் எல்லாம் வச்சு திருப்தியாக சாப்பிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, மம்மி ஒரு அடுப்பு வாங்கி கிச்சனில் வச்சுக்கிறல்ல, நீ அதை எப்போ தான் எடுத்து சமைப்பேன்னு கேட்டாங்க. எப்போனா சிலிண்டர் காலி ஆகிட்டா எடுத்து சமைப்பேன்னு நான் சொன்னேன். இல்லை இப்போவே நாங்கள் எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ஸையும் ஷேரனும், அம்மா எனக்கு இப்போவே வேணுமான்னு ரொம்ப தொல்லை பண்ணி, சரி ஓகே எடுத்துன்னு வாங்க அப்படின்ட்டேன். இந்த மாதிரி வேலைலாம் வந்து பிளஸ்ஸி 100 வாட்டி வீட்டு உள்ளே போயிட்டு இதெல்லாம் எடுத்துன்னு வானா கூட எடுத்துன்னு வரோம். ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஹாப்பி. இந்த அடுப்பு பற்ற வைக்கிறது, சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எக் ரைஸ் செய்ய போகிறோம். ஃப்ரிட்ஜில் 2 முட்டை இருந்தது, அப்புறம் மதியம் செஞ்ச சாப்பாடு இருந்துச்சு. மற்றபடி அவங்களுக்கு நான் எக் ரைஸில் என்னென்ன போடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். பெருசாக பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லை. மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் தூள் போட்டு கொத்தமல்லி, கொஞ்சமாக எண்ணெய், கடுகு போடுவோம். அதே மாதிரி தான் இவங்களுமே இன்றைக்கி செஞ்சாங்க. செஞ்சு பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் ஒரு வாய் கொடுத்தாங்க, ஒரு ஸ்பூன் ஊட்டினாங்க. நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருந்தது. உப்புலாம் அவ்வளோ கரெக்டாக பிளஸ்ஸி வந்து போட்டிருந்தா. பிளஸ்ஸி இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால நம்ம எங்கன்னா வெளில போயிட்டோம், அவங்க அப்பா நானும் வெளில போயிட்டா கூட வரும்போது பார்த்திங்கன்னா வீடு அவ்வளோ நீட் அண்ட் குட்டாக. இப்போலாம் ஒரு 2-3 மாதமாக சொல்லலாம், வீட்லேயே இந்த மே மாதம்லாம் பார்க்குறாங்களே நம்ம வீடு குப்பை போடுற அம்மா க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போலாம் வந்து அந்த மே மாதத்துலேருந்து தான் அழகாக பெட் கவர் அவ்வளோ நீட்டாக, ஹாஸ்பிட்டலில் நர்ஸுங்கெலாம் போடுவாங்கள்ல அது மாதிரி வந்து பெட் கவரை சூப்பராக போடுவாள். நாங்கள் தூங்க போகும்போது சாப்பிட்டுங்கலாம் இருப்போம், அப்போவே வந்து அழகாக பெட்ரூம் அழகாக க்ளீன் பண்ணிடுவா. வந்து தூங்குறதுக்குமே நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து அவங்க செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த இரும்பு கடாய் எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அடுப்பை பற்ற வைக்கத்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் குழந்தைங்க சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவளே போயிட்டு அவங்க பாட்டி வீட்டில் போயிட்டு கொஞ்சம் இது பக்கத்தில் சாந்தி அம்மா வீட்டில் போயிட்டு கெரோசின் கொஞ்சம் வாங்கின்னு வந்தால் அதை ஊற்றி தான் நாங்களுமே வந்து பற்ற வச்சோம். அது சூப்பராக எரிஞ்சிடுச்சு. ஏன்னா வந்து மழையில் நனையாத மாடி மேலே இருந்தது இந்த கட்டெல்லாம். அதுக்கப்புறம் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் கூட்டாஞ்சோறுலாம் செய்யும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எல்லாரும் ஒரு பொருள் ஒரு வீட்டிலேருந்து எடுத்துன்னு வருவாங்க. மோஸ்ட்லி நான் தான் நிறைய எடுத்துன்னு போவேன். ஏன்னா எங்கள் வீட்டு அந்த புளியா மரத்தாண்ட தான் செய்வாங்க. நான் தான் நிறைய எடுத்துன்னு போவேன். எங்கள் அம்மா அதெல்லாம் வந்து திட்டவே மாட்டாங்கம்மா, அது வேணும் இது வேணும், அவங்களும் கூட வந்துடுவாங்க. பாத்திரம், உப்பு எதெல்லாம் குறைவாக இருக்குதோ அது எல்லாமே வீட்டிலேருந்து நிறைவாக எடுத்துன்னு வந்து செஞ்சு எல்லாருக்கும் சாப்பிடுவோம். சாப்பிடும் போது எங்கள் அம்மா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு லைனாக எல்லோரையும் உட்கார வச்சு பக்கத்துலேயே இலைலாம் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இலைலாம் எடுத்துன்னு வந்து கழுவிட்டு சாப்பிடும் போது அந்த மாதிரி டேஸ்ட்டு இப்போ நினச்சா கூட அது எப்படி செஞ்சோம் நம்மளுக்கே தெரியலையேன்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஒரு 5th 4th படிக்கும்போது நாங்களாம் கிராமத்து வாழ்க்கையை ஒரு 10 வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணி தான் வந்து வாழ்ந்துருக்குறோன்னு இப்போ நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்கும். அதில் கொஞ்சமாச்சு பிளஸ்ஸிக்கு ஷேரனுக்கு போலின்னா எப்படி, இதெல்லாம் வந்து நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். ஒரு சில அம்மாங்களாம் வந்து இங்கே பற்ற வைக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நானும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஜாலியாக அவங்க கூட ஹேண்டில் பண்ணுவேன். எப்போவுமே அது மாதிரி தான் நடக்கும். இன்றைக்கும் அது மாதிரி தான் வந்து ஷேரனும் பிளஸ்ஸையும் மாற்றி கொஞ்ச நேரம் நல்லா செஞ்சுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கரண்டியை யார் வந்து பிடிச்சி கலர்றதுன்னு ஒரு சண்டை 2 பேருக்கும். அம்மா பாருமா எனக்கு கொடுக்கவே மாட்டான்ட்டு இவ அழுவுறா. அவள் வாங்கிக்கினா பிளஸ்ஸி வந்து பாரு நீ அவளுக்கு தான் கொடுக்குற. அதை நான் சொல்லிட்டேன், நீங்கள் சண்டை போடாமல் இது மாதிரி செஞ்சிங்கன்னா சண்டே நம்ம ஒரு டிஷ்ஷு செய்யலாம். ஆனால் இது மாதிரி சண்டை போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது, அடுப்பை தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிட்டு நான் போயினே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க 2 பேரும் என்னோடய வழிக்கு வந்துட்டாங்க. சண்டை போடாமல் ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் செஞ்சாங்க. இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்தது வேறு எதுனா செய்யலாமா அப்படின்னு பிளான் பண்ணி அப்போ தான் அவங்க அப்பா வந்து சர்ச்சிலேருந்து அந்த சீம்பால் எடுத்துன்னு வந்ததும் அதில் எப்பவுமே நான் நிறைய வாட்டி பால்கோவா செஞ்சு கொடுத்துருக்குறேன், நல்லாயிருக்கும். இன்றைக்கி இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சீம்பாலில் பால்கோவா செய்யலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் வந்து ஹாப்பியாக இருக்கும். நம்ம அடுப்பில் இல்லை கடையில் ஃபுட்டு வாங்கி கொடுத்தா கூட அவங்களையே
ஒவ்வொருத்தியாக வந்து செய்ய வைக்கும் பொழுது எப்போனா ப்ளஸ்ஸியும் ஷேரனும் ஜுரமாக இருக்கும் போது கூட நான் என்ன பண்ணுவேன், ஷேரன் வந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீயே வரியா அடுப்பாண்ட அம்மா உன்னை உட்கார வச்சு நீயே தோசை உரியான்ட்டு அவளையே தோசை ஊற்ற வச்சு ஸ்டார் தோசை ஃபிஷ்ஷு அவளுக்கு என்னென்ன ஷேப் வருதோ அதெல்லாம் போட்டுவா. அதை வந்து பிளேட்டில் போட்டு கொடுத்தா அம்மா நான் செஞ்சேன்ட்டு அவள் சாப்பிட்ருவா. அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடாத பட்சத்தில் இது மாதிரி ட்ரிக்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கும் வந்து ப்ளஸ்ஸிக்கும் ஷேரனுக்கும் ரொம்ப ஹாப்பி. இந்த முட்டை சாதம் செஞ்சு ஒரு சாப்பாடு கூட வேஸ்ட் பண்ணலை. அங்கேயே உட்காந்து 2 பேரும் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த அடுப்பில் சமைக்கிறது. சிலிண்டர்லாம் காலி ஆகிடுச்சுன்னா வேறு லெவல். நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். மேக்ஸிமம் இன்னொன்று வாங்கி வச்சுருப்பேன். அப்படி இல்லைனாலும் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நான் உடனே என்ன பண்ணுவேன், இந்த அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுப்பில் சமைக்கிறதுலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் அத்தை அம்மா எல்லோரும் வந்தாங்கன்னா டக்குன்னு நாங்கள் 3 பேரும் பிளான் பண்ணி அத்தை இங்கே மீன் வாங்குறோமா இங்கேயே க்ளீன் பண்ணுங்கள், நான் இங்கேயே வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்கேயே சமைக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லுவேன். ஏமா அடுப்பில் கொஞ்சம் நேரத்தில் தாளித்து விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அடுப்பில் செய்யலாம் சூப்பராக இருக்கும் அத்தைன்ட்டு எங்கள் அத்தையும் எங்களை மாதிரி நாங்கள் என்ன ஆசைப்படுறோமோ அதை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க பேர் ரோஸ்மேரி, எங்கள் சின்னத்தை அவங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி தான் வந்து ப்ளஸ்ஸியும் ஷேரனுமே இருக்கிறாங்க. 2 பேருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி. உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இது மாதிரி பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எனக்கு ஒரு செலவுமே கிடையாது. ஆனால் அவங்க சந்தோஷம் வந்து வேறு லெவல். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ப்ளஸ்ஸியோட முகத்தை பார்த்தாலே தெரியும், அம்மா இதே எடுத்துன்னு வந்து தரேன் அதே எடுத்துன்னு வந்து தரேன்னு. அடுத்தது வந்து இதுவும் செஞ்சாங்க, சீம்பாலில் வந்து பால்கோவா செஞ்சு அதுவுமே ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டாங்க. பெண் குழந்தைங்களுக்கு இந்த சீம்பால்லாம் வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். இருந்தாலும் வந்து ஸ்பெஷலாக பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம பாக்கெட் பால் அது எல்லாத்தையும் தாண்டி சாமி நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். பசும் பால், அதுவும் சீம்பால்ன்றது ரொம்ப ஸ்பெஷல். அதில் கொஞ்சமாக ஏலக்காய் சர்க்கரை போட்டு நல்லா பால்கோவா மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே வந்து இதில் நம்மளுக்கு பெரிய வேலை இல்லை. ஆனால் குழந்தைங்க பக்கத்தில் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அடுப்பாண்டெல்லாம் வந்து நெருப்பு இருக்கும், அதை ஏற்றுறது, அதை நம்ம அனல் படாமல் அவங்களுக்கு இறக்கி வைக்கிறது கூட நம்ம உட்காந்துன்னு இருக்கணும். கண்டிப்பாக தனியாக பற்ற வச்சு நீ செஞ்சுக்கோ அப்படின்லாம் செஞ்சு விட்டு கொட்டாலாம் பற்றிக்கின கதெல்லாம் இருக்குது எங்கள் ஊர்லலாம். செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை சரியாக அணைக்காமல் விட்டுட்டு ஒரு வீடுலாம் வந்து பற்றி எரிஞ்சிடுச்சு. அது ஒரே பிரச்சனையாகிடுச்சு. அது மாதிரிலாம் கூட இருக்கும். ஆனால் வந்து நம்ம இதெல்லாம் செய்யும் போது நல்லா ஆஃப் பண்ணிடணும். எப்படி ஆஃப் பண்ணுறதுனா தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாலே போதும். அது எப்பவுமே வந்து கொஞ்சம் நெருப்பு இருந்தால் கூட மறுபடியும் அது புகஞ்சி அதில் வந்து நெருப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் எல்லாம் சிட்டிலெல்லாம் இது மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி இடம் இருக்குது அடுப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸாக குழந்தைங்களை ஹாப்பியாக வச்சுக்கலாம். அது மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ்ஸிக்கு வந்து இது வந்து நான் தான் இறக்குனா அது நான் சரியாக பார்க்கல. தேங்க்யூ.